பங்குனி மாதத்து சூரியன் பகற்பொழுதை தகிக்கச் செய்து கொண்டிருந்தான். வீட்டைச் சுற்றி குடை பிடித்திருந்த மரங்களும் செடி கொடிகளும் கூட வெம்மையினால் துவண்டு போயிருந்தன. வீசுகின்ற காற்றும் தணலில் தோய்க்கப்பட்டார் போல் வெம்மையை மட்டுமே கக்கிக் கொண்டிருந்தன. அப்பப்பா என்று புடவை தலைப்பால் முகத்தை துடைத்த கிருஷ்ணவேணி புடவை தலைப்பாலே விசிறிக்கொண்டாள். அடுப்பில் வைத்திருந்த குக்கர் சாதம் ரெடி என்பது போல் விசிலடித்து தெரியப்படுத்தியது. எழுந்து சென்று கேஸ் அடுப்பை அணைத்துவிட்டு வெளிவராட்டாவில் வந்தமர்ந்தாள் கிருஷ்ணவேணி. உன்னை அவ்வளவு லேசில் விட்டு விடுவேனா ஓய்வெடுக்க என்பது போல் காலிங் பெல் ஒலித்தது. ஒருவித சலிப்பு படர கிருஷ்ணவேணி எழுந்து சென்று கதவை திறந்தாள். கதவை திறந்தவள் ஒரு கணம் அப்படியே நின்று விட்டாள். அண்ணி, மெல்லிய குரல் கிணற்றுக்குள்ளிருந்து ஒலிப்பது போலிருந்தது. காயத்ரி கிருஷ்ணவேணியின் நாத்தனார். அவளை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பதை விட கடந்த காலத்தில் அவளால் தான் அடைந்த அவமானங்கள் தான் மனதில் அணிவகுத்து நின்றன. கடந்து போன கசப்பான நிகழ்வுகள் தலை தூக்கி நின்றதில் முகத்தில் தன்னையறியாது ஒருவித வெறுப்புணர்வு படர்ந்தது. சட்டென்று மறைத்து கொண்டவளாய் இயல்பு நிலைக்கு மாறி கிருஷ்ணவேணி வரவேற்றாள். வா காயத்ரி, நல்லா இருக்கியா? சரி சரி, கை கால் முகம் அலம்பிட்டு வா. முதல்ல சாப்பிடுவியாம், அப்புறமா பேசலாம் சொன்னவாறே கிருஷ்ணவேணி அவளின் இடுப்பில் உறங்கி வழிந்து கொண்டிருந்த குழந்தையை வாங்கி கொண்டாள். எத்தனை நாள் பசியோ பாவம் எண்ணி நாளே வாயில் ஒரு தட்டு சோறு காணாமற் போனது. கிருஷ்ணவேணி அருகிலேயே நின்று பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்த பின்னர்தான் காயத்ரியின் கண்களில் உயிர் வந்தது. குழந்தை பசியிலே தூங்குறதா காயத்ரி? எழுப்பி பாலாவது குடிக்கவை என்றவளாய் கிருஷ்ணவேணி சோபாவில் வந்து அமர்ந்தாள். இல்லை அண்ணி, அவன் தூங்கட்டும். 4 நாளா ஒரே ஜுரம். கண்ணசராம அழுதுட்டே இருந்தான். பஸ்ல வரப்போதான் தூங்கினான். சாப்பிட்டது களைப்பாய் இருந்ததோ என்னவோ. புடவையை சரி செய்து கொண்டு இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள். சரி, நீயும் களைப்பாயிருப்பே, படுத்து ரெஸ்ட் எடு. உன் அண்ணன் வர 6-6:30 மணியாகும் என்று சொன்னவளாய் கிருஷ்ணவேணி எழுந்து கொள்ள காயத்ரி குழந்தையின் அருகிலேயே பாயை விரித்து உஸ் அப்பாடா என்று படுத்துவிட்டாள். அண்ணியாக எதுவும் பேசுவாள் என்று எதிர்பார்த்தவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சுழற் காற்றாடி ஓடும் ஓசையும் சுற்றுப்புறங்களில் இருக்கும் மரம் செடி கொடிகளின் சலசலப்பும் எப்போதாவது கரையும் காக்கைகளின் ஓசையையும் தவிர வீடு நிசப்தமாயிருந்தது. கிருஷ்ணவேணி அடுப்படிக்கு சென்று சுத்தப்படுத்திவிட்டு பின்புறம் இருந்த ஈசி சேரில் சென்று சாய்ந்தாள். செய்தித்தாளில் பார்வை பதித்தாலும் மனம் முழுக்க காயத்ரியின் வரவிலேயே வட்டமிட்டு கொண்டிருந்தது. இப்பொழுது இவள் எதற்கு வந்தாள் என்பதை விட திடீரென 6 வருடங்களுக்கு பின்னோக்கின சம்பவங்களில்தான் மனம் சுற்றி சுழன்று கொண்டிருந்தது. கிருஷ்ணவேணியின் உறவு என்று சொல்லிக்கொள்ள யாரும் கிடையாது. சிறு வயதிலேயே தாய் தகப்பனை இழந்து அப்பா வழிபாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்து படித்து கை நிறைய சம்பளம் வாங்கும் அரசு வேலையில் அமர்ந்தாள். ஜெகநாதன் மணந்தாள் கிருஷ்ணவேணி இல்லையேல் மரணக்கேணி என்ற ரீதியில் அவளை சுற்றி சுற்றி வந்து முடிவாய் சம்மதிக்கவும் வைத்து விட்டான். ஜெகநாதன் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். குடும்பத்தின் மூத்த பிள்ளை வேறு. கடமைகளாய் சுமைகள்தான், தம்பி தங்கைகள் என்ற வடிவில். கிருஷ்ணவேணி அத்தனையையும் முகம் சுளிக்காது செய்தாள். ஜெகநாதனின் கடைசி தங்கைதான் காயத்ரி. கிருஷ்ணவேணியின் குழந்தையை பராமரிக்க என்று வீட்டோடு வந்து தங்கிவிட்டாள். கிருஷ்ணவேணி ஓரளவு நிம்மதியுடன் குழந்தையை காயத்ரியின் பராமரிப்பில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்று வந்து கொண்டிருந்தாள். வருகிற வரன்கள் எல்லாம் தட்டிப்போக காயத்ரியின் டிப்ளமோ படிப்பிற்கு ஏற்ற வேலையும் கிடைக்காது போக பிரச்சனை தன் வாளை மெல்ல நீட்டிற்று. வயசுக்கு வந்த பொண்ணுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி வைக்காம சம்பளமில்லா வேலைக்காரியா அவளை காலத்துக்கும் உன் வீட்டோடவே வச்சிருக்கிறதா உத்தேசமா என்று ஜெகநாதனின் தாய் அம்சவள்ளி மருமகளிடம் வந்து சண்டை போட்டாள். அத்தை, உங்க பொண்ணை நான் வேலைக்காரி மாதிரியா நடத்துறேன்? ஏன் இப்படி பேசுறீங்க? அவள் என் தங்கை மாதிரி. நல்ல மாப்பிள்ளையா பாருங்க, கல்யாணம் பண்ணி தரலாம். கிருஷ்ணவேணி நல்ல மனதாகத்தான் சொன்னாள். நல்ல மாப்பிள்ளையோ நல்லா இல்லாத மாப்பிள்ளையோ
இந்த காலத்துல 10ஆம் கிளாஸ் படிச்சவன் கூட 30 சவரன் 40 சவரன் நகை கேட்கிறான். பத்தாததுக்கு கல்யாண செலவு வேற லட்சக்கணக்கில. மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை லிஸ்டை அடுக்குகிறார்களோ இல்லையோ, அம்சவள்ளி அடுக்கிக் கொண்டே போனாள். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி இடம் பார்த்து முடிச்சிட்டா போகுது. கிருஷ்ணவேணி சாதாரணமாகத்தான் சொன்னாள். தகுதி என்ன பெரிய தகுதி? நான் தகுதி பார்த்து இருந்தேன்னா நீ இந்த குடும்பத்துல அடியெடுத்து வச்சிருக்க முடியுமா? தராதரம் தெரியாததுங்களை எல்லாம் நடுவீட்ல கொண்டு வந்து சம்பந்தம் பண்ணினேன் பாரு. என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். அத்தை, எதுக்கு பெரிய வார்த்தைங்களை எல்லாம் பேசுறீங்க? இப்போ நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? தனியா சொல்லணுமா? வாய்தான் கூட பிறந்த தங்கச்சி மாதிரின்னு பேசுதே தவிர மனசு நினைக்குதா எப்பவாவது? தான் நல்லா இருக்கணும், தன் புருஷன் நல்லா இருக்கணும், தன் குழந்தை நல்லா இருக்கணும்னு தானே நினைக்க தோணுது. நீ பாட்டுக்கு பையை மாட்டிட்டு ஆபீஸுக்கு ஓடிடுற. பொழுதுக்கும் உன் பிள்ளையோட படாத பாடு படுறாளே, அவளை பத்தி நினைக்க தோணுதா? எல்லாம் அவனை சொல்லணும். இதே ரீதியில் அம்சவள்ளி விலாக்கணம் பாடிக்கொண்டே போக ஜெகநாதன் வந்ததுமே பெரிய தகராறாய் முடிந்தது. ஆத்திரத்தில் ஜெகநாதன் கிருஷ்ணவேணியை அரைந்து தள்ளினான். நியாயம் கேட்ட கிருஷ்ணவேணிக்கு பொல்லாத வாயாடி, திமிர் பிடித்தவள், ராங்கிக்காரி என்று வகை வகையாய் பட்டங்கள் வழங்கப்பட்டன. பேரனை பார்க்க வந்ததற்கு புண்ணியம் சேர்த்து கொள்கிற மாதிரி அம்சவள்ளி குடும்பத்தில் குட்டி கலகமே நிகழ்த்திவிட்டுத்தான் சென்றாள். கிருஷ்ணவேணி மனம் நொந்து போனாள். காயத்ரியின் வேலைக்காக ஜெகநாதன் அலைந்ததில் தோல்வியே மிஞ்சி நின்றது. வந்த வரன்களுக்கு வரதட்சணை இட்டு நிரப்ப ஜெகநாதனின் பொருளாதாரம் இடம் கொடுக்காத காரணத்தினால் கிருஷ்ணவேணிதான் அடிக்கடி காயப்பட்டு போனாள். ஜெகநாதனின் மீது வெறுப்பு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போயிற்று கிருஷ்ணவேணியின் நெஞ்சில். ஒரு கட்டத்தில் குழந்தையும் கையுமாக அவள் வீட்டை விட்டு வெளியேற காயத்ரியும் ஜெகநாதனும் தன் தாய் தகப்பன் இருக்கும் சொந்த ஊரான நெய்வேலிக்கு மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு கிளம்பிவிட்டனர். மனம் நொந்து போன கிருஷ்ணவேணியை அவனாகவே தேடி வந்தான். நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் சுமையாய் அவனின் கட்டளை. என் தங்கையிடமும் அம்மாவிடமும் மன்னிப்பு கேட்டு என் தங்கையை அழைத்து வந்தால்தான் நான் உன்னுடன் இருப்பேன். முடிவு செய்து கொள். குழந்தையின் எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு கிருஷ்ணவேணி அதற்கும் சம்மதித்தாள். இந்த பாருங்க, வீட்டு வேலைக்கு ஆள் இல்லைன்னு தானே தேடி வந்திருக்கீங்க. என்னால வர முடியாது. போதும், உங்க வீட்ல நான் வாழ்ந்த வசந்த வாழ்வு. எனக்கும் கை கால் இருக்கு, படிச்ச படிப்பு இருக்கு. எனக்கு யாரும் கல்யாணம் பண்ணித்தர வேண்டாம். என் அண்ணனை நீங்க இழுத்து வந்த மாதிரி நான் இழுத்துட்டு போக எனக்கு இன்னும் ஒரு இளிச்சவாயன் கிடைக்க மாட்டானா என்ன? இனி நான் யாரோ நீங்க யாரோ? நீங்க செத்தா கருமாதிக்கு கூட நான் வரமாட்டேன். காயத்ரி எத்தனை நாட்கள் வஞ்சம் தேக்கி வைத்திருந்தாளோ நெஞ்சில், அத்தனையையும் விஷமாய் காக்கி வழி அனுப்பினாள். நீங்க என்னை ஒன்னும் சும்மா வச்சுட்டு சோறு போடலை. நான் வேலை செஞ்சதுக்குத்தான் சோறு போட்டீங்க. பிரயாணம் நெடுக காயத்ரியின் வார்த்தைகள் ஈட்டியாய் உறுத்தின. அதன் பின் ஜெகநாதனை சமாதானப்படுத்தி தன் வாழ்க்கையை கொண்டு செல்ல படாத பாடுபட வேண்டியிருந்தது. 30 சவரன் நகை, வரதட்சணையாய் 50,000, கல்யாண செலவு, அது இது என்று 20 லட்சங்களை விழுங்கிற்று காயத்ரியின் கல்யாணம். அடுத்தடுத்து வளைகாப்பு, சீமந்தம், பிரசவம், காது குத்தல், பிள்ளை சீராட்டல் என்று வரிசையாய் படையெடுத்து வந்த வைபவங்கள் எல்லாம் ஜெகநாதன் ஈடு கொடுக்க முடியாது திணறிப்போன போதெல்லாம் கிருஷ்ணவேணிதான் கை கொடுத்தாள். இதோ இப்பொழுது கண்ணீரும் கம்பளையுமாக குழந்தையை இடுக்கிக் கொண்டு படியேறி இருக்கிறாள். உனக்கு கை கால் என்னாயிற்று என்று கேட்டுவிட மனசும் நாக்கும் ஒரு சேர துடித்தாலும் கணவனுக்காக பொறுத்து கொண்டாள். ஜெகநாதன் 7 மணிக்குத்தான் வீடு வந்து சேர்ந்தான். தங்கையை பார்த்ததும் பொங்கின பாசம் நுரைத்து பொங்கும் சுடுபாலில் தெளிக்கப்பட்ட தண்ணீராய் அமிழ்ந்து போயிற்று நொடியில். இப்போ எதுக்கு வந்திருக்காளாம் அவ? வெறுப்பை உமிழ்ந்தவாறே வேறு உடுப்பிற்கு மாறி வெளியே வந்தான். அண்ணா, என்னால அங்கே இருக்க முடியலை. என்னை நீதான் காப்பாத்தணும் என்று காயத்ரியே முந்திக் கொண்டவளாய் எதிரே வந்து பொலபொலவென்று கண்ணீர் உதித்தாள். என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது காயத்ரி. நீ என் பேர்ல கோபப்பட்டாலும் சரி,
உன் கல்யாணக் கடனையே நான் இன்னும் முழுசா அடைச்ச பாடில்லை. அதுக்குள்ளே நீயே முழுசா வந்து நின்னா எப்படி? போதும், உன்னால என் குடும்பம் பட்ட அவஸ்தையும் அவமானமும். ஜெகநாதன் பொரிந்து தள்ளினான். அண்ணா, நீயே இப்படி சொன்னா நான் எங்கே போறது? வெறுப்பாய் ஜன்னலில் பார்வையை வீசினான். காயத்ரி, நீ கவலைப்படாதே, உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். அதுவரைக்கும் இங்கேயே இரு. குழந்தை முழிச்சிட்டா போல பாரு, அலற சப்தம் கேட்குது. காயத்ரி குழந்தையை எடுக்க உள்ளே விரைந்தாள். வேணி, உனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அவ அலறதை பார்த்து எனக்கே சங்கடமாத்தான் இருக்கு. இங்கே எத்தனை வாயடிப்பா? அவளாலே இன்னும் என் நிம்மதி பாழாகணுமா? மறுபடியும் பிரச்சனைகளை உருவாக்கிக்காதே. அவ வீட்டு மனுஷங்களை பார்த்து நானே பேசி கொண்டு சேர்த்துட்டு வர ஏற்பாடு பண்றேன். வேலை அது இதுன்னு உபத்திரத்தை கொடுத்து வாங்கிக்காதே. ஆமா காயத்ரி, உங்களுக்கு மட்டும் தங்கச்சி இல்லைங்க. அவள் எனக்கும் தங்கச்சி தான். என்னை புரிஞ்சுக்காததாலே அவள் அப்படி பேசினா. போகட்டும் விடுங்க. நம்ம குடும்பத்துல பிறந்த பொண்ணு கண்கலங்கி நிக்கிறப்போ நாம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீங்க அப்படியே அவ வீட்டுல கொண்டு சேர்த்துட்டு வந்தாலும் நாளைக்கும் இதே நிலைமை வராதுன்றது என்ன நிச்சயம்? அதனால்தான் சொல்றேன், முதல்ல சுயமா நிக்கிறதுக்கு ஒரு வேலையை தேடி கொடுத்துட்டோம்னா தைரியமா அவ வாழ்க்கை ஓடிடும். குழந்தைக்காக என்னைக்கு இருந்தாலும் அவ புருஷன் நிச்சயம் தேடி வருவான். அது வரைக்கும் நம்ம வீட்டிலேயே இருந்துட்டு போகட்டும்ங்க. கிருஷ்ணவேணி பேசிக்கொண்டே போக ஜெகநாதன் கண்கலங்க எழுந்து அவளின் கைகளை பற்றி கொண்டான். உனக்கு ரொம்ப பெரிய மனசு வேணி. உன்னை நான் என் மனைவியா அடைஞ்சதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்பா. என்னங்க இது? இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு? அவள் இந்த வீட்டு பொண்ணு. கீழே விழுந்தாலும் நாம தான் தூக்கி விடணும். சந்தோஷத்திலேயோ ஆத்திரத்திலேயோ உதைச்சாலும் தாங்கிக்கத்தான் வேணும். மறுபடியும் பொண்ணா பிறக்க போறோமா என்ன? அத்தனையும் காதில் விழ காயத்ரி வெட்கி போனவளாய் கண்ணீர் வடித்தாள். சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.